வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம காய்கறி இல்லாத 3 சப்பாத்தி குருமா இல்லைனா சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மிர்ச்சி சால்னா. இது எள்ளு நிலக்கடலை பேஸ் பண்ணி செய்கிற ஒரு சால்னா. ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கடலை நல்லா வறுபட்டதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இது கருப்பு எள்ளு. அடுத்ததா நம்ம வெள்ளை எள்ளு சேர்க்க போறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வறுபட்டதும் கடைசியா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவும் நல்லா வறுபடணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு நீங்க ஃப்ரெஷ்ஷான கோகனட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ட்ரை கோகனட் இருந்தால் ட்ரை கோகனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோ இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. ஆறுனதும் மிக்சியில நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது ஆயில் விடுங்க. அதில் நம்ம பச்சை மிளகாயை வறுத்தெடுக்க போகிறோம். ஒரு 6-7 பச்சை மிளகாயை நல்லா விதையெல்லாம் நீக்கிட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த சால்னா உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா இந்த பச்சை மிளகாயில் விதை எடுக்க வேண்டாம். இல்லைனா விதை எடுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதோ ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் ஆயிலையும் எடுத்து வைக்க போகிறோம். மிச்சம் இருக்கிற எண்ணெயில ஒரு 10-15 முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை. நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் இஞ்சி பூண்டை வதக்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் இப்ப நல்லா வதக்கிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. எல்லாம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ண போறோம். மசாலா நல்லா கலந்துருச்சு. இப்ப தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சால்னா தண்ணியா வேணும்னா ஜாஸ்தி தண்ணி ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு மூடி போட்டு குக் பண்ண போறோம். நல்லா எண்ணெய் மிதந்துட்டு வரணும். அது வரைக்கும் இதை மூடி போட்டு குக் பண்ணுங்க. இதோ நம்ம சால்னா நல்லா எண்ணெய் மிதக்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த மிளகாயும் கொஞ்சமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயிலையும் இதோட சேர்த்துருங்க. இது மிளகா வறுத்த ஆயில்ங்கிறதுனால நல்ல ஒரு ஃபிளேவர் தரும். இதோ நம்ம சால்னா மணக்க மணக்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தக்காளி குருமா. இதுக்கு பேன்ல கொஞ்சமா ஆயில் விடுங்க. இதுல 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கணும். சீரகம் சோம்பு வறுபட்டதும் 2 இல்லைன்னா 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு 15-20 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு 6-7 முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இதோ பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க.
இதையும் இப்போ நல்லா வதக்கிக்கணும். இதுவும் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்துங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா பேன்ல கொஞ்சமா ஆயில் விடுங்க. எண்ணெய் லைட்டா சூடானதும் கடுகும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில வறுபடுற பச்சை மிளகாய் நல்லா குழம்புக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 இல்லைன்னா 3 தக்காளியை குட்டி குட்டியா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்க ஆரம்பிங்க. தக்காளி நல்லா மசிய வேகணும். அதே மாதிரி எண்ணெய் கக்கிட்டு வரணும். அப்பதான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஊற்றலாம். ஸோ நல்லா வதக்குங்க. எண்ணெய் கக்கிட்டு வரணும். இதோ சூப்பராக எண்ணெய் கக்கிட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அப்படியே மீடியம் ஃப்ளேம்க்கு கொண்டு வாங்க. அப்படியே 10 நிமிஷம் வேக விடுங்க. உங்க குழம்பு ரெடி ஆயிடும். இதுவும் நம்மளோட தக்காளி குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி இலையை தூங்க ஃபினிஷ் பண்ணுங்க. அவ்வளோதான். மணக்க மணக்க தக்காளி குருமா இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டா சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு கூட செம்ம டேஸ்டா இருக்கும். சோ தக்காளி குருமா முடிஞ்சது. அடுத்ததா பார்க்கலாம் எம்டி சால்னா. கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு 3 இல்லைன்னா 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. இதோட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு விழுத நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள் நீளமா சாப் பண்ணி இதோட சேர்க்க போறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்தரலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். சோ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இதை குக் பண்ணலாம். இதோ வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பரா குக் ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம மசாலா எல்லாம் சேர்க்க போறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா ஸ்மெல் எல்லாம் போகணும். இதையும் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். அதுக்குள்ள நம்ம தேவையான மசாலாவை அரைச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இத தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கெட்டியா அரைச்சு வச்சுக்கோங்க. இதோ நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இத கிளறி விட்டுட்டு அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுல இப்போ 3ல இருந்து 4 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணலாம். உங்களுக்கு கிரேவி தண்ணியா வேணும்னா தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணுங்க, இல்லனா கம்மி பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணலாம். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
இதோ குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மூடி போட்டு இப்போ கொஞ்ச நேரம் வேக விட போறோம். ஒரு மூடிய போடுங்க. எண்ணெய் நல்லா மேல வதந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. இதோ நம்ம சால்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல இன்னும் காரம் தேவைன்னா நீங்க மிளகு பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்னா பரோட்டாக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.